இது ஒரு காமெடி ஃபிலிமா, இல்ல கிரைம் ஃபிலிமா, இல்ல ரொமான்ஸ் ஃபிலிமா, இல்ல விஜய் சேதுபதி ஸ்டைல்ல ஏதாவது டிஃபரெண்டான படமா? இல்ல. வணக்கம் சனி ஃபைல்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் டைரக்டட் பை ஆறுமுகம், ஸ்டாரிங் விஜய் சேதுபதி, ருக்மணி, பிருத்திவி, யோகி பாபு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ஃபேக் ஐடென்டிட்டில மலேசியா போய் யோகி பாபு கிட்ட வேலைக்கு சேர்றாரு விஜய் சேதுபதி. மலேசியால ருக்மணியை மீட் பண்ணி ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக விஜய் சேதுபதி 10,000 ரிங்கட்ஸ் கடன் வாங்க போய் கடன் வாங்க போன இடத்துல கேம்பிளிங் விளையாடி 10 lakhs ரிங்கட்ஸ் தோத்து போறாரு. இப்போ அந்த 10 lakh ரிங்கட்ஸ் கட்டுறதுக்காக விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் சேர்ந்து பேங்க்ல ராபரி பண்றாங்க. இதுக்கப்புறம் மலேசியன் போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, கடன் வாங்கினவங்களுக்கு கடனை திருப்பி கொடுத்தாங்களா, ருக்மணியோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா, ருக்மணியும் விஜய் சேதுபதியும் ஒன்னா சேர்ந்தாங்களா, இதான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூட் பிலிமா இந்த படத்துல ருக்மணி பண்ணிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஓகேவா இருந்துச்சு. விஜய் சேதுபதியும் ருக்மணிக்கும் வர ரொமான்ஸ் சீன்ஸோ அவங்களுக்குள்ள அந்த லவ் சீன்ஸ் வந்து இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வர ஒரு 2-3 ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடி அங்கங்க நல்லா இருந்துச்சு. இந்த நார்மலா வர லவ் சீன்ஸ்ல இருந்து டிஃபரெண்டா வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலிலயும் மாமன் படத்துலயும் ஒரு ப்ரொபோசல் சீன் வரும். அது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு ப்ரொபோசல் சீன் இருக்கு. ருக்மணி விஜய் சேதுபதிக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி. அது இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி வர அந்த கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு படத்துல. யோகி பாபு விஜய் சேதுபதியோட காம்பினேஷன் பெருசாலாம் இல்ல, ஆனா அங்கங்க சிரிக்க வைக்கிறாங்க. இந்த படத்துல கிரைம் இருக்கு, அந்த கிரைம்ல ஹீஸ்ட் இருக்கு, ஆனா அது பார்க்கிறதுக்கு ஹீஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்ல. இந்த படத்துல காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அது காமெடியா ஃபீல் ஆகல. படத்துல ரொமான்ஸ் இருக்கு, ஆனா அது ஒரு லவ் ஃபிலிம் மாதிரியும் இல்ல. இந்த படத்துல எல்லாமே பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா எதுவுமே ஃபுல்ஃபில்லா இல்ல. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த படத்துல ஒரு நிறைய சீன்ஸை இன்னும் எங்கேஜிங்கா பண்றதுக்கு சான்ஸ் இருந்தும் அதை ரைட்டிங்ல மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு இவ்வளவு நடிச்சா போதுன்ற மாதிரி நடிச்சது நமக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. இந்த படத்துல கதையில வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், விஜய் சேதுபதி ஒர்க் பண்ற ஹோட்டல்ல இருக்கிற அந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்குமே அந்த ஸ்ட்ரகிள் பெருசா இல்லாம ரொம்ப ஈஸியா கதை முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு பேங்க் ராபரி சீன் வரும். சிங்கிளா விஜய் சேதுபதி மட்டும் ஒரே ஒரு பேக் எடுத்துன்னு போய் பேங்க் வர அந்த வேனை ராபரி பண்ணி அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு ஷூட்டும் பண்ணிட்டு தப்பிச்சிடுவாரு. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஆனா டோட்டல் சீனுமே இல்லாஜிக்கலா இருக்க கூடாது. ஒரு 10 நல்ல தமிழ் த்ரில்லர் படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு எல்லா சீனுமே அடுத்து என்ன வரப்போது நீங்களே கெஸ் பண்ணிடலாம். இந்த படத்துல ஒரு கேம்பிளிங் சீன் வரும். விஜய் சேதுபதி போய் திடீர்னு போய் கேம்பிளிங் விளையாடுவாரு, சூப்பரா விளையாடுவாரு. ஆனா அவங்க ஆடுற கேம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியல. தியேட்டர்ல பாக்குற முக்காவாசி பேருக்கு அது என்னன்னே தெரியல, பேன் தான் பாக்குறாங்க. சோ அந்த கேம் என்னன்னு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போட்டிருந்தானோட நமக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹைஸ்ட் சீன் வரும். அந்த சீன்ல ஒரு போலீஸ் வந்துருவாங்க, புடிச்சிருவாங்க. ஆனாலும் இவர் பாட்டுக்கு தேவைக்கு அதிகமா அவருக்கு இவ்வளவுதான் காசு தேவைப்படுந்தாலும் பேக் ஃபுல்லா எடுத்து சும்மா காசு அடிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வர போலீஸ் அவர் மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு அவங்க எழுதுனதுனாலேயே அந்த சீன் அப்படி பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட வில்லனு பயங்கரமான ஆளு, பெரிய பவர்ஃபுல்லான ஆளு, மலேசியாலே ஒரு பில்லா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல யாருமே இல்லாம ஒரு 3 பேரோட ஒரு ரூம்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு முடிஞ்சு போயிடுவாரு. ஒரு போர்ஷனை வந்துட்டு சுந்தசி படத்துல வர மாதிரி அந்த கேட் அண்ட் மவுஸ் சேசிங் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது படத்துல ஒர்க்கும் ஆகல, காமெடியும் ஃபீல் ஆகல. படத்தோட கதையே ஒரு 1 hour கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் படத்தை செட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த செட் பண்ண ட்ரை பண்றதுல பயங்கர லேக். செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. சோ ஓரளவுக்கு எங்கேஜிங்கா படம் பார்த்தா எனக்கு ஓகே அப்படின்னா இந்த படத்தை போய் தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ், சாங்ஸ் ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்துல ஒரு சீன்ஸ்க்கும் மியூசிக்கும் கனெக்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை படம் நல்லா இருந்தா மியூசிக் நல்லா இருந்திருக்கும் போல. ஏன்னா ஒரு மற்ற படங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே மியூசிக் பண்ணுவாரு. ஓவராலா இந்த படத்தை சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்கலாம்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம 1000 வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸ் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next episode of Born for Cinema.